யாதவர் சமூகத்தில் ஆடு மாடு வளர்ப்பது முக்கியமான தொழில். அதுதான் எங்களோட குலத்தொழில், எங்களுக்கு உணவு எல்லாமே எங்களுக்கு அதான். குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பது மட்டுமே தான் பிரதானமாக இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். இன்றைக்கி அந்த அந்த பகுதியிலேருந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு பிள்ளைகள் ஆடு மாடை பார்ப்பதற்காகவே ஒரு 8-9 வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆடு மாடு எங்கெங்கே போகுதோ மேய்ச்சலுக்கு போகும். அந்த மேய்ச்சல்னால் பக்கத்துலலாம் போகாது. ராமநாதபுரத்துலேருந்து கிருஷ்ணகிரிக்கு வரும், கிருஷ்ணகிரியிலேருந்து வேலூர் போகும், வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வரும். அந்த 10வது 8வது படிக்கிற பையன் என்ன பண்ணுவான், அந்த பையனை சின்ன வயசுலேயே அமுச்சு விட்ருவாங்க, அவங்க அப்பாவோட தாத்தாவோட அமுச்சு விட்ருவாங்க. அவனுக்கு படிப்பு, இந்த சமுதாயத்தில் கல்வி என்பது எட்டாக்கனி. இந்த சமூகத்தில் இப்போ இந்த 80-90க்கு அப்புறம் தான் கொஞ்சம் படிக்கிறதுக்கே முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் கூட 6வது 7வது தான், 5வது அதிகபட்சமான படிப்பு 5வது. இந்த யாதவ சமூகத்தில் கல்வி என்பது எட்டாக்கனி. அப்படி வரும்போது அந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடோடு தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். பெத்த தாய் தகப்பனை பார்க்குறதா இருந்தால் கூட அவங்க வருஷத்தில் ஒரு நாள் இல்லை 4 வருஷத்தில் ஒரு நாள் தான் அவங்க சொந்த ஊருக்கே போக முடியும். ஏன்னா ஆட்டை விட்டுட்டு அவங்க எங்கேயும் போகவே முடியாது. நீங்கள் ஆடு மாடை விட்டுட்டு நீங்கள் ஆட்டை ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா எங்கேயும் நீங்கள் அவனோட குடும்பம், சொந்த பந்தம், அவனோட அந்த அன்பான வாழ்க்கை இன்னும் அது சில இடங்களில் தொடருது. சில இடத்துல நிறைய இடத்துல இருக்குது. இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல ராமநாதபுரத்து ஆடுங்க இப்போ பேச்சே ராமநாதபுரத்து ஆடுன்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்து ஆட்டுக்காரங்க, சிவகங்கை ஆட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூக மக்கள் அதை சார்ந்து தான் ஓடிட்டுருக்காங்க. அப்போ இந்த சமூக மக்களுக்கு ஒரு அடையாளமான அந்த கால்நடைக்கு ஒரு வாரியம் வேணும். இப்போ நீங்கள் மழைலாம் பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்டு கூடாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரில, நீங்கள் பார்க்குறது வாய்ப்பு கம்மியாக கூட இருந்திருக்கலாம், பார்த்துருக்கேன். அந்த ஆட்டு கூடாரமான ஒன்று இருக்கும். கடும் மழை 10 நாள் 15 நாள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்யும், 1 மாதம் கூட பெஞ்சிருக்குது. அந்த மழையில் அவனுக்கு கல்வினா என்னன்னு தெரியாது, கல்வி கிடைக்காத ஒரு காரணமும் நான் தெளிவாக சொல்வேன். அந்த மழையில் தண்ணி கீழே போகும், சோன் தள்ளில் போகும். அந்த கூடாரத்தை கவுத்துக்குன்னு தான் உட்காந்துட்ருப்பான். அந்த 10 நாள் அவன் உணவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கூழ் தான். இது மாதிரி இருக்கும். அந்த ஒகேனக்கல் அந்த படகு அந்த அதே பரிசல் மாதிரி இருக்கும். பரிசல் இது கூடாரம். அது பரிசல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது பரிசல் கூடாரம். இந்த கூடாரத்தை கவுத்துட்டு தான் உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு அங்கே போய் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட முடியாது. அந்த கூழை என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரத்துக்கு அந்த இது மக்கன்னுவாங்க, அது பேர் எனக்கு ஞாபகம் வரல, தூக்குவாளின்னுவாங்க. அதில் தூக்குவாளியில் எடுத்து போனோன்னா 10 நாள் 5 நாளைக்கெலாம் அந்த கூழை கரைச்சி அந்த கடும் மழையிலையும் குளிர்லையும்